கருவடிக்குப்பம் பாரதி நகரை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவருக்கும் நெல்லையை சேர்ந்த சண்முக சுந்தரி என்பவருக்கும் 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. சண்முக சுந்தரி தாய் வீட்டுக்கு சென்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு உணவகம் ஒன்றில் வாங்கி வந்த பரோட்டாவை சாப்பிட்டுக் கொண்டே மனைவியுடன் புருஷோத்தமன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். சிறிது நேரத்தில் அவரது பேச்சு நின்று முனகல் சப்தம் மட்டும் கேட்டிருக்கிறது. உடனடியாக சண்முக சுந்தரி உறவினர்களை அழைக்கவே அவர்கள் வந்து பார்த்தபோது புருஷோத்தமன் இறந்து கிடந்துள்ளார். பிரேத பரிசோதனையில் செல்போன் பேசிக்கொண்டே பரோட்டா சாப்பிட்ட போது அதன் ஒரு பெரிய துண்டு சுவாச குழாயில் சிக்கி அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பொதுவாக சாப்பிடும் போது புத்தகம் படிப்பதோ செல்போன் பார்ப்பதோ கூடாது என்று கூறும் பெரியவர்களும் மருத்துவர்களும் சாப்பிடும்போது பேசக்கூடாது என்பதையும் வலியுறுத்துவார்கள். இதற்கு காரணம் நமது வாயில் இருந்து உணவு குழாய் தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது. அதேபோல மூக்கில் இருந்து சுவாச குழாயானது தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்குள் செல்கிறது. எனவே நாம் சாப்பிடும்போது சுவாசப்பாதை மூடிக்கொள்ளும். உணவு அதை கடந்து போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும். இந்த சுழற்சியில் கதவு போன்ற அமைப்பு நமது உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவோ சென்று விடாமல் தடுக்கிறது. இந்த சுழற்சி நேரங்களில் பேசிக்கொண்டே சாப்பிட்டால் சுவாச குழாய் திறக்கும். அப்படி திறக்கும் போது சுவாச குழாய்க்குள் உணவுப் பொருள் நுழைந்துவிடும். அதனை வெளியே தள்ள வேகமான விசையை சுவாச குழாய் ஏற்படுத்துவதைத்தான் நாம் புறையேறுதல் என்கிறோம். இந்த புறையேறுதல் சமயங்களில் உயிரிழப்பையே ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். எனவே உணவு உண்ணும் போது பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ற மருத்துவர்களின் அறிவுரையை கடைபிடிப்பதே நல்லது. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரத்துடன் சுந்தரமூர்த்தி. Download Moj.